வணக்கம் செல்லக்குட்டிங்களா. இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, மணி என்கிற நாய்க்குட்டியும் சிட்டி என்கின்ற பூனைக்குட்டியும் மியாவ் மியாவ். ஒரு பெரிய தோட்டத்தின் உள்ளே பிஸ்கட் ஒன்று கீழே விழுந்து கிடந்தது. இதனை கண்ட மணி அந்த பிஸ்கட்டினை எடுப்பதற்காக விரைந்து ஓடி சென்றான். ஆனால் அதற்குள் சிட்டி பிஸ்கட்டினை எடுத்து விட்டான். மணிக்கு உடனே கோபம் வந்து விட்டது. ஏய் சிட்டி, அது நான் தான் முதல்ல பார்த்தேன். அந்த பிஸ்கட் எனக்கு தான், எனக்கு கொடுத்துரு அப்படின்னு குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இதற்கு சிட்டி உடனே சொன்னான், இல்லை இல்லை, நான் தான் முதலில் பிஸ்கட்டை எடுத்தேன், அது எனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு கோபத்துல சொல்ல, பூனையும் நாய்க்குட்டியும் சண்டை போட்டு கொண்டிருந்தது. அதன் பின்னர் தோட்டத்தில் மழை பெய்ய தொடங்கியது. பலத்த காற்று வீச தொடங்கியது. மழையும் சடசடவென பெய்ய தொடங்கியது. மணி தனது கூட்டிற்குள் ஓடி சென்று அமர்ந்து விட்டான். ஆனால் சிட்டியோ தனக்கு போவதற்கு இடமில்லாமல் மழையில் நடுங்கிக் கொண்டு, ஐயோ எனக்கு குளிருதே, மியா மியா மியா, ஐயோ ரொம்ப குளிருதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே, மழை வேற ரொம்ப பெய்யுதே, நான் எங்க போவேன், எனக்கு போக இடமே இல்லையே அப்படின்னுட்டு பயந்து நடுங்கிக்கிட்டே இருந்தான். இதனை பார்த்த மணி, ஐயோ நமது சிட்டி மழையில நனைஞ்சிக்கிட்டே இருக்கானே, அவனுக்கு வேற ரொம்ப குளிருது போல, நாம நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவனுக்கு தங்க இடம் கொடுக்கலாமா அப்படின்னு நினைச்சி மெதுவாக வெளியே வந்த மணி சிட்டியினை அழைத்தது. ஏ சிட்டி, இங்கே வா, நீ என்னோட வீட்டிலேயே தங்கிக்க, நான் உனக்கு பிஸ்கட்டில் பங்கு தாரேன், நம்ம 2 பேரும் இருக்க பிஸ்கட்டை பங்கு வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு சொல்லி அழைத்தது. உடனே சிட்டியும், வாரே, நீ என்ன என் கூட சண்டை போட மாட்டேல்ல அப்படின்னு சொன்னது. மணியும், இல்லை இல்லை, நான் உன் கூட சண்டை போட மாட்டேன் இனிமே, நீ வா அப்படின்னு கூப்பிட்டதும் சிட்டி உடனே மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து கொண்டு மணியின் இல்லத்திற்குள் சென்றது. இருவரும் மழைக்கு இதமாக கட்டி பிடித்து கொண்டு உறங்கினர். மறுநாள் மழை நின்றவுடன் தோட்டத்திற்குள் வந்தனர். இருவரும் மகிழ்ச்சியுடன் என்று மணியும் என்று பூனையும் மாற்றி மாற்றி என்று இருவரும் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து விளையாடத் தொடங்கினார்கள். ஆமாம் குழந்தைகளே, நீங்களும் உங்கள் நண்பர்களுடனே சண்டை போடாமல் தங்களால் முடிந்த உதவியை ஒருவருக்கொருவர் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் நட்பு கொண்டு ஒருவரோடு விளையாடுங்கள். நன்றி.